என் தங்க பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த முருகனை பார்க்காமலே சென்று விடாதே. தாமதிக்காமல் கே. உனக்கே உனக்கான ஒரு உறவை நான் உன் இல்லத்திற்கே அழைத்து வந்து விட்டேன். நீ எந்த உறவு வந்தால் உன் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரும். இங்கு முடியாத திருப்பத்தை நான் கொண்டு வரத்தான் அந்த உறவினை அழைத்து வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நமக்கென்று கிடைக்கின்ற சில உறவுகளை நாம் விட்டுவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புரிதலோடு இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு ஏற்ற புரிதலோடும் நம்மை உணர்கின்ற உணர்வோடும் இங்கு யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அப்படிப்பட்ட ஒருவர்தான் நமக்கான உறவாக இருக்க முடியும். நாம் கோபத்தை இங்கு யார் புரிந்து கொள்கிறாரோ, நம் விருப்பையும் வெறுப்பையும் சொல்லாமலே யார் புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் உனக்கான உறவாக இருக்க முடியும். எத்தனை அதிர்ஷ்டத்தை உன்னில் வைத்திருந்தாலும் உனக்கு உரிமையானவரும் உன் உறவானவரும் உன்னருகில் இருந்து கொண்டு இருந்தால்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கை இங்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு எளிதாக, அவ்வளவு சுலபமாக இந்த முருகன் நான் வாக்கு உனக்கு கூறுவதில்லை. நான் சொன்ன சொல்லில் இருந்து மாறுவதும் கிடையாது என்று உனக்கு தெரியும். உன்னுடைய அத்துணை உணர்வுகளையும் உன்னுடைய அத்துணை விஷயத்தையும் எப்படி இருக்கின்றது என்று நீ சொல்லாமலே அவர் உன்னை மதித்து உன்னுடனே வந்து சேருகிறாரோ அவர் உன்னுடனே இருப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த முருகன் நான் குறித்து விட்டேன். இனி எதை பார்த்தும் எதை நினைத்தும் நீ கலங்கவே வேண்டாம். உனக்கு ஏற்றாற்போல் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த முருகனை அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் எப்பொழுது வருவார், எந்த நேரம் வருவார் என்றெல்லாம் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணங்கள் இனி முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் அதிர்ஷ்டம் கைகூடி வரும் தருணத்தை அல்லவா நான் இந்த முருகன் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். துன்பங்களை பார்த்து பார்த்து தோய்ந்தே விட்டாய். இனி ஓடவும் முடியவில்லை, ஒளியவும் முடியவில்லை என்று திருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒருவரின் மூலம் என் வாழ்க்கை மாறுமா என்று நோக்கி நோக்கி அல்லவா இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், சர்வ நிச்சயமாகவே உன் வாழ்க்கை மாறும் சூழலுக்கு இந்த முருகன் நான் கொண்டு வந்து விட்டேன். இனி எதை பார்த்தும் எதை நினைத்தும் என் பிள்ளையே நீ கண் கலங்கி கொண்டு இருக்காதே. மாற்றங்கள் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மாற்றத்தை பக்குவமாக கையாளும் போதுதான் நமக்கான திருப்பத்தை நமக்காக நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சில விஷயத்தை தான் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன். இதோ உனக்கென்று இந்த முருகன் அந்த உறவினை அழைத்து வந்திருக்கின்றேன். அந்த உறவு யாரென்ற உண்மையை சொல்வதற்காக நானே வந்து இருக்கும் போது இதற்காக என் பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய். நீ துவண்டு விட்ட காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது என்று என் சத்திய வாக்கினை கூற வந்து இருக்கும் போது உன் போராட்ட களத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்காதே. ஏதோ ஒருவர் சொல்கின்ற சின்ன விஷயம்தானே உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை ஏற்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்துவதற்குத்தான் உன் உயிரான உறவானவரை இப்பொழுது உன் இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். அவர் உன் இரத்த உறவாக இருக்கலாம், உன் சொந்த பந்தமாக இருக்கலாம், உன் நட்பாக இருக்கலாம், உன் உயிராக சுவாசிக்க கூடியவராக இருக்கலாம், உன் துணையாக கூட இருக்கலாம். யாரோ யாரோ என்று நீ எதிர்பார்ப்பதை விட யார் வந்தாலும் என் அப்பன் முருகன் எனக்காக நல்லதை மட்டுமே செய்வான். எனக்காக என் கந்தன் கருணை உள்ளம் படைத்தவன் நல்லதை மட்டுமே செய்வான், நன்மையை மட்டுமே செய்வான் என்ற நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. காரணம் இல்லாமல் என் காரியம் தள்ளி போகாது என்று நீ முழுமனதோடு நம்பிக்கை கொள். வேலோடும் மயிலோடும் நான் துணை இருக்க உனக்கு வெற்றி இனி தடங்கள் ஆகாது. என் பிள்ளைகளே, உனக்காக நான் ஒவ்வொரு செயலையும் அல்லவா இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன்.
பின்பு எதற்காக எதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? மாற்றத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே. மறுபிறவி வருமா என்று யோசிக்காதே. அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலத்தை இப்பொழுதே உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நான் தர காத்திருக்கும் போது இந்த முருகன் உன் உறவானவரை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் போகிறேன். எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய்? எதை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் உறவானவரை நினைத்தா அப்பொழுது வருவாரா இப்பொழுது வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுது வந்தாலும் அவர் உனக்கு உயிராக இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது இருந்தாலும் உன் வாழ்க்கைக்காக அவர் வாழ வேண்டும் அல்லவா? அந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தானே நீ என்னிடத்தில் தவம் இருந்து கிடைக்கின்றாய். ஏனென்றால் எத்தனையோ உறவுகள் உன்னை சுற்றி இருந்த போதிலும் அத்தனை உறவுகளும் உன்னை ஏமாற்றியது மட்டும்தான் உனக்கு மிச்சமாகி கொண்டிருக்கின்றது. ஐயோ அடுத்தது அடுத்தது என்று நீ ஓட ஓட தொடங்கினாலும் பழைய நினைவுகளும் பழைய உறவுகளும் உன்னை துரத்தி கொண்டேதான் வருகின்றது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியே இல்லையா? என் வாழ்க்கை இப்படியே முடிவடைந்து விடுமா? யாரோ ஒருவரால் இப்படி காயப்பட்டு கொண்டு இருக்கின்றேனே, இதற்கு அருமருந்தாக யார் வந்து சேருவார் என்றுதானே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, நீ எதை பற்றியும் யோசிக்காதே. எதை பற்றியும் நீ இங்கு தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். கடந்து விட்ட உறவுகளை நினைத்து நீ காயப்படவும் வேண்டாம். அந்த மனநிலையில் இருந்து வெளியேறி வா. முன்னேறி கொள்வதற்கான தடைகளை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்களே என்று நீ யோசித்து யோசித்து இங்கு மன நிம்மதியின்றி தவிப்பது இந்த முருகனுக்கு தெரியாமலா இருக்கும்? இனி எதற்கும் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே. உனக்காக நான் கொண்டு வந்தது இவர் மட்டும்தான், உன் உறவானவர் மட்டும்தான். அவர் உன் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஆறுதலாக மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் தருணத்தை இந்த முருகன் குறித்து விட்டுதான் அவரை உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்த வந்து இருக்கின்றேன். துல்லியமான அடையாளத்தோடு இந்த முருகன் பெயர் கொண்ட ஒருவரும், இந்த முருகரின் அருள் பெற்ற ஒருவரும், இந்த முருகனின் அன்பு பெற்ற ஒருவரும், இந்த முருகனின் அன்பை ஒத்த ஒருவரும் தான் உன்னிடத்தில் இங்கு வந்து சேருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதையும் நடக்க போவதையும் நான் குறித்தே வைத்து விட்டேன். இனி எதற்காக என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள்? வருவது வரட்டும். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பது இறுதியில் என் பிள்ளை இங்கு நீயாகத்தான் இருக்க போகிறாய். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் வேலோடு மயிலோடும் நடை போடும் போது இனி வெற்றி உனக்குத்தானே. ஜெயமாக வாழப் போகிறாய். சுபிக்ஷமாக இருக்கப் போகிறாய். ஓம் முருகா சரணம்.